Glory be to God the Father, God the Son, and God the Holy Spirit. Amen. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. Amen. Good evening and praise the Lord, my dear brothers and sisters in Christ. I bless you and I welcome you in the ever-sweet name of our Lord and Savior Jesus Christ for this evening lockdown family prayer fellowship. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஒரு தருணம் நம் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான தருணம். நாம் இந்த ஆராதனையிலே நாம் கலந்து கொண்டு தேவனை ஆராதிக்கிற ஒரு சமயம். கர்த்தர் மேலும் நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். அநேகர் ஜூம் வாயிலாகவும், யூடியூப் வாயிலாகவும், ஃபேஸ்புக் வாயிலாகவும் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒரு விசை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Let's close our eyes and look unto God for a minute. மகா இரக்கங்களுக்கும் கிருபைகளுக்கும் காரணராக இருக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த மாலைக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you, we worship you, we adore you. A blessed day that you have given us, O Lord. Still, your grace is sufficient for us. Your mercy is enduring us so that we are living. இந்த நாளில் நாங்கள் வாழும்படியாக கிருபை செய்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய சுவாசத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாய், சுவாசிக்கின்றவர்களாய் நாங்கள் ஆண்டவரே இந்த அருமையான வேளையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். Lord, you have given the best of things in our life, a good house, 3 meals a day, water, Lord, protection. Lord, you have your armor and shield protecting us from all the ailments and physical disabilities, O Lord. எல்லா வகையான ஆண்டவரே கஷ்டங்களும் நஷ்டங்களும் உம்முடைய நாமயப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம். மகிமையோடைய இந்த ஆராதனையை உம் நாமத்தை மகிமைக்கின்ற நாங்கள் ஏறெடுக்கிறோம். சுவாமி, யாரெல்லாம் இந்த நாட்களை கலந்து கொள்ள வேண்டுமோ, யார் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த நாட்களை உம்மை தேட வேண்டுமோ, என்னென்ன ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டுமோ, எதை நாங்கள் துதிப்பாட வேண்டுமோ, நீர் ஆண்டவரை அனைத்தையும் செய்து கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். வளரப்பட்ட மக்களை அழைத்துக் கொண்டு வாரும். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், காத்துக்கொள்ளும், எடுத்தும் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Let's sing the first chorus in English and Tamil and glorify God and magnify his name and receive the blessings from him. முதல் கவியை சேர்ந்து பாடிதனை நாம் ஆராதனை செய்து மகிமையோடு நாம் அவரை ஆராதிப்போம். There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர். அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை அவர் மாற்றி போடத்தக்க பராக்கிரமசாலியான ஒரு தேவனாக இருக்கிறார். He can do anything in your life when you have the faith, when you believe in him, when you're going to say thanks to him, when you praise him at all situations. God is really going to account to you. Let's sing a Tamil song, the first song of this service. Let's praise God. முதல் கவியை நாம் முதல் பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஒரு தமிழ் பாடல் என்னோடு சேர்ந்து பாடும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவை
தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. Let's rejoice in God and praise Him, the wonderful Master. அருமையான தேவனை நாம் எல்லா காலங்களிலும் ஸ்தோத்திரிப்போம். சேர்ந்து பாடுவோம். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. Glory be to God, hallelujah, for the wonderful Savior who saved us. Because of that we are living. Amen and amen, amen. ரட்சகர் நம்மை மீட்டதினாலே நாம் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Today's responsible psalm is taken from the book of Psalms, chapter 91. Please read and receive the God's blessings for you and your family. சங்கீதம் 91வது அதிகாரம் எடுத்தவர்கள் வாசித்து தேவனுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறேன். He that dwelleth in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty. I will say of the Lord, He is my refuge and my fortress, my God, in Him will I trust. Surely He shall deliver thee from the snare of the fowler and from the noisome pestilence. He shall cover thee with His feathers, and under His wings shalt thou trust. His truth shall be thy shield and buckler. Thou shalt not be afraid for the terror by night, nor for the arrow that flieth by day,
nor for the pestilence that walketh in darkness, nor for the destruction that wasteth at noonday. 1,000 shall fall at thy side, and 10,000 at thy right hand, but it shall not come nigh thee. Only with thine eyes shalt thou behold and see the reward of the wicked. Because thou hast made the Lord, which is my refuge, even the Most High, thy habitation, there shall no evil befall thee, neither shall any plague come nigh thy dwelling. For he shall give his angels charge over thee to keep thee in all thy ways. They shall bear thee up in their hands, lest thou dash thy foot against a stone. Thou shalt tread upon the lion and adder, the young lion and the dragon shall thou trample under feet. Because he hath set his love upon me, therefore will I deliver him. I will set him on high, because he hath known my name. He shall call upon me, and I will answer him. I will be with him in trouble. I will deliver him and honor him. With long life will I satisfy him and show him my salvation. Amen. Glory be to God. Hallelujah. May the good Lord bless the family who happened to read it. May God bless them with multifolds of blessings and peace and harmony and all that they require in their life. May God bless everyone who happens to hear this word of God. தேவன் தாமே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக, விடுதலையாக்குவாராக. இதை வாசித்த குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் புதிய ஆசீர்வாதத்தை தேடி சந்திப்பாராக. இரண்டாவது பாடல் ஒரு ஆங்கில பாடல் சேர்ந்து பாடுவோம், தேவனை மையப்படுத்துவோம். Second song, it's an English song. Let's sing and glorify God, Unknown One. Oh, let the Son of God enfold you with His Spirit and His love. Let Him fill your life and satisfy your soul. Oh, let Him have the things that hold you, and His Spirit like a dove will descend upon your life and make you whole. Jesus, oh Jesus, come and fill your land. Jesus, oh Jesus, come and fill your land. Let's praise God and sing and glorify Him. Oh, let the Son of God enfold you with His Spirit and His love. Let Him fill your life and satisfy your soul. Oh, let Him have the things that hold you, and His Spirit like a dove will descend upon your life and make you whole. Let's sing together. Jesus, oh Jesus, come and fill your land. Jesus, oh Jesus, come and fill
Hallelujah. Amen. The first reading for today's service is Matthew, the Gospel book, chapter 7, verse 15. Please read and receive the God's blessings for you and your family. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எடுத்தவர்கள் சுவிசேஷ பாடத்தை வாசித்து ஆசத்தை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறேன். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். Beware of false prophets which come to you in sheep's clothing, but inwardly they are ravening wolves. Amen. Amen. Glory be to God. May the good Lord bless the word. May God bless the family who happen to read it. May God bless them in all situations. May God touch them. May God bless everyone who's been listening to God's word too. Amen. மூன்றாவது பாடல் ஒரு அருமையான பாடல். இன்று இரவு கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். அந்த விடுதலையை நீங்கள் பெற விரும்பினால் நீங்கள் ஸ்தோத்திரத்தோட என்னோடு கூட சேர்ந்து பாடும்படி அன்போடு அழைக்கிறேன். God really wants to deliver you from something that you are in right now. It could be a financial downfall. It could be an emotional downfall, a relationship downfall. It could be anything. ஒரு பொருளாதார ஒரு சரிவு, ஒரு குடும்பத்தினுடைய ஒரு பிரிவு, ஒரு சரிவு, மற்றும் உங்களுடைய காரியங்கள் எதுவா இருப்பினும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். என்னோட சேர்ந்த விசுவாசத்தோடு நீங்கள் பாடும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். Please sing along with me and glorify God's name. It's a Tamil song, known one. Let's sing together. Let's rejoice in God. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. Let's sing together. இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஒன்று சேர்ந்து பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். நம்பிக்கையோட விசுவாசத்தோட நாம் பாடுவோம். நமக்கு உதவிடும் தேவன் அவர். Let's sing with faith. He is a God who delivers us. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும்.
தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. நான் தோல்வி இல்லை நமக்கு, நாம் வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோம், நாக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். நிச்சயமா நமக்கு தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். விசுவாசத்தினால கேட்கிற காரியங்களை அனைத்தையும் பெற்றுக்கொள்வோம். சுகத்தையும் பலத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தத்துவத்தையும். அல்லேலூயா. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது அதிசயம், இது கைத்தட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது அதிசயம், இது கைத்தட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோம், நாக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், நாக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுத்தவர்கள் தேவனுக்காய் வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறேன். 2 Timothy chapter 3 verse 5. Please read and receive the God's blessings for you and your family. Having a form of godliness, but denying the power thereof, from such turn away. Amen. ஆமென். தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்பதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக. இந்த வசனத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மேலும் இதை வாசித்த குடும்பத்தாரையும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலனினாலும் சுகத்தினாலும் ஆசீர்வதிப்பாராக. 4வது பாடல் ஒரு ஆங்கில பாடல், சேர்ந்து பாடுவோம். விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். என்னோட சேர்ந்து பாடும்படியா என்போடு அழைக்கிறேன். ஒரு ஆங்கில பாடல். Let's rejoice in God. Let's magnify His name. Come ye sinners, lost and hopeless, Jesus' blood can make you free, for He saved the worst among you when He saved a wretch like me. And I know, yes I know, Jesus' blood can make the vilest sinner clean. And I know, yes I know, Jesus' blood can make the vilest sinner clean. Glory be to God. Hallelujah. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் எடுத்தவர்கள் தேவனுக்காய் வாசிக்கும்படியா அன்போடு அழைக்கிறேன். 1 John chapter 4 verse 1. Please read and receive the God's blessings for you and your family. பிரியமானவர்களே,
உங்களிடத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். Beloved, believe not every spirit, but try the spirits whether they are of God, because many false prophets are gone out into the world. Amen. Amen. Glory be to God. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை வாசித்த அருமையான சகோதரியும் அவருடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் மேலும் ஆசீர்வதிப்பார். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் சகோதரி குடும்பத்திலே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. ஆமென். சாட்சியின் நேரம். உங்கள் சாட்சியை மகிமைக்கணும் நீங்கள் சொல்லும்படி அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் பத்திரமாய் காப்பாற்றினார். நேற்று தினத்திலே ஒரு பெரிய ஆபத்திலிருந்து கர்த்தர் காப்பாற்றினார். இப்படியாய் தேவனுடைய சன்னிதானத்திலே போய் வாசிக்கும்படியாக நேற்று காலை புறப்பட்டு சென்ற பொழுது கழுத்து வரைக்கும் தண்ணி இருந்தது. என்னுடைய வாகனம் மூழ்கி விட்டது. ஒரு சப்மரின் எப்படி கடந்து போகுமோ அதே போல நகர்ந்து கொண்டு வந்தது. பார்த்து கொண்டே இருந்தேன். எப்படியாய் கர்த்தர் நடத்தி கொண்டிருந்தார் என்று நினைத்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமும் அதிசயமுமாய் இருந்தது. கர்த்தர் நிறையான காரியங்களை செய்து கொடுத்தார். வல்லமையுள்ள காரியங்களை செய்து கொடுத்தார். நன்றியுள்ள காரியங்களை செய்து கொடுத்தார். கர்த்தருடைய மகிமையான அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் என்னுடைய தகப்பனுடைய தாயார் நேற்று நான் கூறியிருந்தேன் 99 வயது. அவர்கள் மூச்சு விட கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். இன்றைய காலை ஒரு 11 மணி அளவிலே அவர்களை ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு சென்று இருந்தார்கள். இன்று மாலை நாங்கள் ஒரு 4:30 மணி இருக்கும், ஒரு 4:30 மணி 5 மணி இருக்கும், நாங்கள் சென்றோம். அங்கு சென்று அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய பல்ஸ் 60 இருந்தது. 99 வயது நிரம்பிய அந்த தாய் பல்ஸ் இறங்கிக் கொண்டே இருந்ததை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். கர்த்தர் சித்தப்படி சென்றோம் என்று ஜெபித்து கர்த்தர் ஜெப எண்ணெயை பூசும்படியாய் ஜெபிக்கும்படியாய் கரங்களை வைத்து ஜெபிக்கும்படியாய் கிருபை செய்தார். விடுதலையின் ஊழியத்திலிருந்து சென்று ஒரு ஊழியக்காரர்களாய் மற்றும் குடும்பத்தினுடைய ஒரு மூத்த உறுப்பினரை ஒரு ஊழியக்காரன் ஒரு தாயை ஜெபிக்கும்படியாய் கிருபை செய்தார். 60 இருந்த பல்ஸ் உயர்ந்து 90 வந்தது. நாங்கள் ஒரு 7:30 மணிக்கு அங்கிருந்து கிளம்பி இருப்போம். அப்பொழுது பார்க்கும் பொழுது 94 96 இருந்தது, பல்ஸ் இருந்தது. நல்லா 70 வயசு இருக்கக்கூடியவங்களுக்கே அந்த அளவுக்கு பல்ஸ் வரக்கூடியது ரொம்ப கஷ்டம். இந்த வயதிலே கர்த்தர் அப்படியான ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நேற்று தினத்திலே என்னுடைய சித்தப்பா அவர்கள் ஒரு வாட்ஸ்அப்லே அவர்கள் மூச்சு விடுகிற சத்தத்தை போடும் பொழுது குறிப்பிட்டிருந்தார், இது குரட்டை சத்தம் அல்ல, அவர்களால் மூச்சு இழுத்து விட முடியவில்லை, உணவு குழாயிலும் சாப்பாடு கொடுக்க முடியவில்லை என்று. என்னால் டியூப் வைத்து மூக்கிலே உணவு செலுத்தியிருந்தார்கள். ஆனாலும் நாங்கள் சென்று வந்த மாத்திரத்தில் கர்த்தர் அங்கு பெரிய ஒரு சுகத்தை கொடுத்திருந்தார். பார்க்கும் பொழுது அந்த சத்தம் நிசப்தமாக போனது. ஒன்றுமே இல்லாமல் அவர்கள் வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் சுவாசித்துக் கொண்டிருக்கிற நிலைமையை பார்த்து கொண்டிருந்தோம். கர்த்தர் பெரிய சுகத்தை கொடுத்திருக்கிறார். இன்னும் பரிபூரண சுகத்தை கொடுத்து அவர்கள் இன்னும் காணக்கூடிய நாட்களை கர்த்தர் சத்துவத்தினால் நிரப்பி வழிநடத்துவார் என்று விசுவாசிக்கிறோம். உங்களுடைய ஜெபங்கள், அநேக விசுவாசனுடைய ஜெபங்கள், அநேகருடைய தனிப்பட்ட ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டு பெரிய சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த சாட்சியை நான் கர்த்தரை மகிமைக்கு நான் செலுத்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென். Any more testimonies for the glory of God? நீங்கள் சாட்சியை சொல்லும்படியாய் அன்போடு அழைக்கிறேன். Praise God, brother. Praise the Lord, brother. கர்த்தர் கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். பல ஏகப்பட்ட பிரச்சனைகள் சோதனைகள் வந்தாலும் அதை ஜெயித்து கொடுக்கிறவரை நம்ம வல்லமையுள்ள பிதாவாக நம்ம நம்புகிறேன். ஒரு ஜெபத்தினாலும் இதனால ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கெல்லாம் அந்த ஆன்ஜோ இன்னும் நம்ம பண்ணலை. அது என்னான்னு ஒரு குழப்பத்திலேயே ஆக்சுவலா 2-3 சஜஷன் 2-3 டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு ஒருத்தர் பண்ணலாம்னு சொன்னாரு, மற்ற 2 பேர் வேணான்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் எனக்கு மற்ற டாக்டர் சம்பந்தப்பட்ட அந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் நீங்க ஒரு டெஸ்ட் எடுத்துறது ஒரு ஆன்ஜியோ பண்றது நல்லதுன்னு சொல்லி அட்வைஸ் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கான நேரம் கடவுள் இன்னும் எனக்கு கரெக்டா இது பண்ணல. பட் நீங்க பண்ற ஜெபத்தினாலையும் உங்க கொடுக்குற ஒரு ஊக்கத்தினாலையும் பரிபூர சுகமா இருக்கிறேன். பட் ஒரு 10 நாள் எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்க போய் ரெஸ்ட் எடுத்துட்டேன். இப்போ ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கிற மாதிரி தான். எப்படின்னா சொல்ல போனா கடவுள்கிட்ட நான் இந்த ஜெபத்துல இல்லாததே எனக்கு ஒரு பெரிய ஒரு கவலையா இருந்தது.
பட் அதுக்கு ஏத்த இதுக்காக தான் நான் மெயினா அங்கேருந்து நான் போய் இப்போ சோழிங்கநல்லூர்ல இருந்து இங்க குடம்பாக்கம் வந்துட்டேன். பட் கடவுள் வந்து கண்டிப்பா அதுக்கு ஒரு நீங்க கொடுத்த ப்ரேயருக்கும் நீங்க எல்லாம் கூடி சேர்ந்து ஜபித்துக்கும் எனக்கு வந்து கண்டிப்பா ஒரு பதில் கொடுத்துருக்காரு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நார்மலா இருக்கிறேன். பட் அது ஆன்ஜியோ பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்னு தெரியல. அது கடவுளோட சித்தம். அது என்ன எப்படி ஆகும் என்னன்னு தெரியல. பட் இப்போ காட்ஸ் கிரேஸ் ஆஃப்டர் 10 டேஸ் ஐ எம் ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அந்த பெயின்லாம் ஒன்றும் இல்லை. பேக் பெயின் ரொம்ப நிறைய இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் இல்லை. பட் பேக் பெயின் இருந்தா ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்னு சொல்லி சொல்றாங்க. பட் இப்போ அந்த பெயின் கூட கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இதெல்லாம் கடவுள் கொடுத்த அவரோட ஆசீர்வாதனால, நீங்க கொடுத்த ப்ரேயர்னால பரிபூர்ணமா சுகமா இருக்கிறேன். இது கர்த்தருடைய இது நாமத்துக்கு கோடான நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ பிரதர். ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அருமையான சகோதரருக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுக்க போகிறார். நிச்சயமாய் கொடுக்க போகிறார். 2-3 வாரங்களுக்கு முன்பதாக அடியேனுக்கும் இப்படிப்பட்டதாய் முதுகு வலி இருந்தது. எனக்கு நன்றாக தெரியும், ஏதோ ஒரு ப்ரெஷரை நான் உள்ள வச்சுட்டு அந்த ப்ரெஷர் இருந்து மீண்டு வர முடியாம இருந்த காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முதுகு வலி இடம் பெயர்ந்து கொண்டே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து கழுத்தினுடைய பக்கம் இப்படியா இருந்தது. என் நண்பர் ஒரு இடத்துல விசாரிக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், நானும் ஒரு ஹார்ட் பேஷண்ட், எனக்கு இப்படிதான் இருந்துச்சு, ப்ரெஷர் உள்ள வைக்காதீங்க, வெளில கொட்டிடுங்க. இப்படியா யோசித்து பார்த்தேன். ஒரு நாள் எனக்குள்ளாய் தென்பட்ட ஒரு காரியம், நான் உன் தேவன், இது உன்னுடைய யுத்தம் அல்ல, இது என்னுடைய யுத்தம் என்று அன்று சொல்லியிருந்தார். நான் ஜெபித்தேன், ஆண்டவரே இதையெல்லாம் நான் காண வேண்டும் என்று உடைய சுத்தமாக இருந்தால், இதில் எல்லாம் நான் சென்று நான் கடந்து போக வேண்டும் சுத்தமாக இருந்தால், நீர் கொடுக்க வேண்டிய சத்துவத்தை நான் பெற்றுக்கொண்டு நான் சுகமாக இருக்க வேண்டும். இந்த வலி என்னை விட்டு எப்படி மறையும் என்று எனக்கு தெரியாது சுவாமி, நான் மறைத்து போடும் என்றேன். இதற்காக டீப் ஹீட் எல்லாம் அடிச்சுட்டு மூவெல்லாம் அடிச்சு, அப்புறம் ஒரு சில இடத்துல கையை வச்சு நல்லா தேய்ச்சி எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். கடைசியாக நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த உலக பிரகாரமான மெடிசன் எல்லாம் இல்லை ஆண்டவரே, நீர் எனக்கு சுகம் கொடுப்பீர் என்று. இன்றைய தினத்திலே சகோதரன் சொல்லுகிற சாட்சியை கேட்கும் பொழுது நான் உணர்ந்து கொண்டேன், எனக்கு அந்த வலி எங்கே இருந்தது என்று எனக்கு தெரியவில்லை. இப்படியாய் அநேக சூழ்நிலைகளில் நான் ஆண்டவர்களை கேட்பேன், ஆண்டவரே இதற்குள் நான் பிரவேசிக்க வேண்டுமா வேண்டாமா, ஆண்டவரே இந்த உபாதை எனக்கு வேண்டாம், நீர் எனக்காக மரித்திருக்கிறீர், நான் ஜெயமோடு இருப்பேன். அநேகர் இந்த கொரோனா காலத்தில் எல்லாம் கொரோனா வந்துடும் அப்படின்னு சொன்னப்போ, ஊசி போடணும்னு சொன்னப்போ நான் இன்னும் தைரியமாக நின்று கொண்டிருக்கிறேன். இந்த நாள் வரையிலும் கொரோனாவும் வரவில்லை. பிளாக் ஃபங்கஸ், ஒயிட் ஃபங்கஸ், கிரீன் ஃபங்கஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுகள் நடக்கவில்லை. ஒன்று மற்றும் நிரந்தரம், அவரை நம்பியிருக்கிற அண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் ஒன்றும் ஆகாமல் பார்த்துக் கொள்கிறார். இன்று விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாமினுடைய தேவன், ஈசாக்கின் தேவன் நம்மோடு இருக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் எந்த ஒரு பெரிய உபாதைகளும் சகோதரன் கடந்து செல்லாமல் பார்த்துக் கொள்வார். ஒரு தகப்பனாய், ஒரு மகனாய், ஒரு கணவனாய் இருந்து எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்து முடிக்கும் அளவும் நிரந்தரமாக கர்த்தர் சுகத்தை கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நான் சுகத்தை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் மீது நீங்கள் அனைத்து வைத்து விடுங்கள். செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன் எல்லாம் இருந்தாலும் பரிபூர்ண மருத்துவர், பரலோக மருத்துவர், தெய்வீக மருத்துவர் தெய்வீக சுகத்தை உங்களுக்கு அருள்வாராக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். Glory be to God. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த நாளிலே முடிவிலே சகோதரனுக்காகவும் வயதான தாய்க்காகவும் ஜெபிக்க போகிறோம். இன்னும் அநேக சூழலுக்காக ஜெபிக்க போகிறோம். நாம் ஒரு மகிமையான ஒரு நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய பாடலை பாடி தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்வோம். நன்றி பாடலை. Any more testimonies for the glory of God? ப்ளீஸ் சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஆக்சுவலா நாங்க சாட்டர்டே டிராவல் பண்ணோம் கோயம்புத்தூர் டு சென்னை. நாங்க வரும்போது நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து சென்னை ரீச் ஆகுற வரைக்கும் எந்த இடத்துலயுமே மழை இல்ல. கரெக்டா நாங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் டின்னர்லாம் வந்து வெளியே போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படுத்ததுக்கு அப்புறம் தான் மழை வந்துச்சு. ரைட் டைம்ல நாங்க மத்தியானம் கிளம்பினோம்னா ஒருவேளை மழையில மாட்டிப்போம்னு நினைக்கிறேன். ரைட் டைம்ல நாங்க ஸ்டார்ட் பண்ணி வர வழியில எங்கேயுமே வந்து we didn't have rain. இங்க வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்து சேஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ட்ரைனிங். நேத்து அதே மாதிரி சர்ச்சுக்கு போனோம். சர்ச் போகும்போது மழை இல்ல. திருப்பி வீட்டுக்கு வர்ற வரைக்கும் மழை இல்ல. மறுபடியும் அப்புறம் மழை ரொம்ப ஜாஸ்தியா வந்துச்சு. திருப்பியும் வெளியில வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு ஊர்ல இருந்து வந்ததுனால திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக வெளியே போயிருந்தோம். அப்ப மழை இல்ல. கரெக்டா வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் மழை வந்துச்சு. So ஒவ்வொரு இடத்துலயும் God had been protecting us. So I really want to thank and praise Lord. Thank you, Anna.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவர்களுடைய வாஞ்சையை தேவன் அறிந்திருக்கிறார். இவர்கள் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், தேவனை தரிசிக்க வேண்டும், தேவனுக்கு மகிமையாக காரியங்களை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் அதை மெய்ப்படும்படியாய் செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Glory be to God. Amen. Any more testimonies for glory of God? சாட்சிகள் தான் நீங்க சொல்லும்படி அன்போடு அழைக்கிறேன். We give all the glory to Jesus and tell of His love, His wonderful love. We give all the glory to Jesus and tell of His wonderful love. மகிமையாவும் அவருக்கே, கிறிஸ்தேசுவுக்கே செலுத்துவோமே. மகிமையாவும் அவருக்கே, என்றென்றும் செலுத்துவோமே. Glory be to God. Hallelujah. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். வல்ல ஆண்டவரே, நல்ல தேவனே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை தேடி இருக்கிற கூட்டமாய் நாங்கள் இருக்கிறோம். சுவாமி, நீரே ராஜா, எங்களோடு இருந்து உம்முடைய வார்த்தையை நீர் கொடுக்கும்படியாய் உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம். சுகத்தை கொடுக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு என்று கொடுத்திருக்கிற அருமையான ஒரு வார்த்தை. முதலாவதாக நாம் நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பெரிய சேதத்திலே 2 நாட்களாக நான் பார்த்துக் கொண்டிருந்த விஷயம், அநேகர் தங்களுடைய வீடுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, உணவை இழந்து, மின்சாரம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், முக்கியமான காரியங்களும் செய்ய முடியாமல், தங்களுடைய உணவை சமைத்துக் கொள்ள முடியாமலும், மற்றும் ஒரு பாத்ரூமுக்கு கூட போக முடியாம எல்லார் வீட்டிலும் தண்ணி புகுந்த இந்த சூழ்நிலையில, வீடுகள் இல்லாமல் அனாதைகளை போயில தெரிந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே கர்த்தர் நம்மோடு இருந்து பத்திரமாய் பாதுகாத்து அனைத்தையும் கொடுத்து பலப்படுத்தி தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களை கர்த்தர் நம்மோடு பேசுகிற அருமையான காரியம், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அநேக கிறிஸ்துவ விசுவாசிகள் இந்த நாளிலே அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு பரிசுத்தம் என்னவென்று அவர்கள் கருதுகிறார்கள் என்றால், ஒரு ஊழியன் சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனத்தை மாத்திரம் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். தீர்க்க தரிசனத்தில் ஆண்டவர் கூறுகிற ஒரு காரியங்கள் இது எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக தேவன் நம்மிடத்துல பேசுகிற வார்த்தைகள் வசனத்தை கொண்டிருக்கும். ஜெபத்தில் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுகிற உணர்வை நாம் பெற்றவர்களாக நாம் மாறிவிடுவோம். அது மாத்திரம் இல்லாமல் நாம் எந்த காரியங்களை செய்கிறோமோ கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியங்கள் நம்முடைய உள்ளுணர்வாய் மாறிவிடும். And instincts that will always talk to us what is the will of the Lord. The word of God will reveal to us. Even when we pray, God talk to us in a special way. இப்படியா இருக்கும் பொழுது அநேகர் இந்த நாட்களிலே நீங்கள் பார்க்கிற காரியங்கள் அனைத்தையும் பார்க்கும் பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனங்களை மட்டும் எண்ணிக்கொண்டிருக்கிற காரியத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிற அநேக கள்ள தீர்க்க தரிசனிகளுக்கு நாம் எச்சரிக்கையா இருக்கும்படி தேவன் நம்மளோடு உணர்த்திக் கொண்டிருக்கிறார். அவர்கள் எப்படி இருப்பார்களாம்? ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே இப்படியாய் இந்த சகோதரன் சொன்னார், அந்த சகோதரி சொன்னார்கள், இந்த ஊழியக்காரர் சொன்னார்கள், அந்த ஊழியக்காரர் என்று ஊழியக்காரர்களையும் மற்றும் இப்படியாய் சொல்லுகிற ஆட்களையும் நம்பி இருக்கிறார்களே தவிர, அவர்கள் வார்த்தை நம்புகிறார்களே தவிர தேவன் என்ன உரைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறார்கள். தேவன் பழைய ஏற்பாட்டினுடைய காலகட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது மனிதரிடத்திலே கோபமாய் இருக்கும் பொழுது அவர் பேசுகிற ஒரு காரியம், தேவன் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே தன்னுடைய தாசர்களிடத்திலே பேசி தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற காரியங்களை தீர்க்க தரிசனம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த நாட்களிலே பாவம் குடிக்கொண்டிருந்தாலும், அநேக உபாதைகள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், தேவன் நாம் பேசும்பொழுது நம்மோடு பேசுகிற தேவனா இருக்கிறார். நம்மை விட்டு எங்கும் செல்லவில்லை. நாம் கேட்கிற ஜெபங்களுக்கு, விண்ணப்பங்களுக்கு பதிலளிக்கிறார். நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளுக்கும் தியானங்களுக்கும் அவர் பதில் கொடுக்கிறார். நாம் என்ன கேட்கிறோமோ அதை செய்கிறார். என்ன அவர் சொல்ல நினைக்கிறாரோ அதை வசனங்கள் கொண்டும் ஆட்கள் கொண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இன்று அநேக கிறிஸ்துவை பின்பற்றி இருக்கிற விசுவாசிகள், அவருடைய பிள்ளைகளுடைய ஜனங்கள் இப்படியாய் தேவனை மறந்து போய் ஒரு ஊழியனுடைய ஒரு அந்த என்ன சொல்வது, ஒரு ஃபேஸ் வேல்யூ, ஒரு முகஸ்துதியிலே இருந்து கொண்டு வருகிறார்கள்.
இப்படியா இருக்கும் பொழுது எல்லா தீர்க்கதரிசிகளும் நல்ல தீர்க்கதரிசிகள் அல்ல என்று வேதம் கூறுகிறது. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்கள் உங்களை வந்து உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து உங்களுக்கு என்று எப்படியெல்லாம் பேச முடியுமோ அப்படியெல்லாம் பேசி உங்களுடைய மனதிலே ஒரு ஒரு குடுகுடுப்புக்காரன் செய்கிற வேலையும் ஒரு ஜோசியக்காரன் செய்கிற வேலையும் செய்து கொண்டு வருவார்கள். உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தேவனிடத்திலிருந்து பிரித்து தாங்கள் சொல்லுகிற காரியங்களுக்கு மட்டும் நீங்கள் கீழ்ப்படிக்கும்படியாய் செய்வார்கள். உங்களுடைய ஆவி அவர்களுடைய ஆவியோடு ஒத்து போவாது. உங்களுடைய உணர்வு அவருடைய உணர்வோடு ஒத்து போவாது. கர்த்தரை கொண்டு மிகவும் எச்சரிக்கையாக நம்முடைய பேசிக் கொண்டிருக்கிறார். இது கடைசி காலமா இருக்கிறபடினாலே நாம் இப்படி மனிதனுடைய ஒரு சாயலிலே நாம் இருக்கக்கூடிய காரியங்களை மட்டும் நாம் பின்பற்றாதபடிக்கு நித்தியமாக நம்மோடு இருக்கிற பரிசுத்த ஆவியோடு ஜீவிக்க முடியாது விரும்புகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறோம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இன்று அநேகர் நம்முடைய வாழ்க்கையில வந்து மருத்துவர்கள் போல பேசுவார்கள். அநேகர் நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒரு பினான்சியல் அனாலிசிஸ் போல பேசுவாங்க. அநேகர் நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒரு கவுன்சிலர் போல பேசுவாங்க. அநேகர் நம்முடைய வாழ்க்கையில வந்து தேவையில்லாத காரியங்களை கொட்டுவார்கள். ஒரு இடம் எப்படி சுத்தமா இருக்கிறதோ அந்த இடத்துல எப்படி முதல் குப்பை விழுந்த பிறகு எப்படி அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எப்படி அந்த இடத்துல குப்பையை கொட்டுவாங்களோ இதே போல ஒரு அமைதியா இருக்கக்கூடிய ஒரு மன சூழ்நிலையிலே இப்படியான ஒரு விதையை விதைப்பார்கள். நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா அந்த விதையை வளர்த்து நம்மளே செடி ஊத்தி நம்மளே செடிக்கு மண்ணு போட்டு உரம் போட்டு தண்ணி ஊத்தி எல்லாத்தையும் பார்த்து அது ஒரு பெரிய ஒரு செடியா விருட்சம் நம்ம வளர செய்வோம். சும்மா இருக்க மாட்டோம். இப்படி இந்த பிரதர் சொன்னாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? இப்படி இந்த சிஸ்டர் சொன்னாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? இப்படி அந்த ஊழியக்காரர் சொன்னாங்க, இந்த இவங்க சொன்னாங்க, அந்த பாஸ்டர் சொன்னாரு, இந்த ப்ராஃபெட் சொன்னாரு. இப்படியா நாம் கேட்டுக்கொண்டிருப்போம் ஒவ்வொரு காரியமாய். சோ இப்படியாய் கேட்டுக்கொண்டிருக்கும் நம்முடைய மனது ஒரு சமாதானத்தை பெறாது, நிலையான சமாதானத்தை பெறாது. இங்க போகலாமா அங்க போகலாமா, ஒரு புறஜாதியார் போல இந்த இடத்துல போனா நம்மளுக்கு விடுதலை, அந்த மந்திரக்காரங்கிட்ட போனா விடுதலை, இந்த ஒரு பரிகாரம் பண்ணா விடுதலை, அங்க போகலாம் இங்க போகலாம், இந்த டாக்டரை பார்க்கலாம், அந்த கவுன்சிலரை பார்க்கலாம், இந்த அனாலிசிஸ்ட பார்க்கலாம், இந்த ஒரு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கன்சல்டன்ட் கிட்ட நாம் பார்க்கலாம். நம்முடைய மனதுகளை அலைமோதி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை மட்டும் நம்பி இருக்கிற நாம் கெட்டு போக மாட்டோம். தேவனுடைய வார்த்தையை நம்பி இராமல் தேவனுடைய வார்த்தையை நாம் இரண்டாவதாக வைத்து செகண்டரியா வைத்து மற்றவர்களுடைய பேச்சை நாம் கேட்கும் பொழுது நாம் இப்படியா கஷ்டப்படுவோம். என்னுடைய வாழ்க்கையில் நேற்று தினத்திலும் இப்படியா இருந்தது. ஆண்டவர் எனக்கு சொல்றார், இந்த பக்கம் போன்னு சொல்றார். நான் என்ன பண்றேன், ஒரு சில பேர்கிட்ட கேட்கிறேன், இந்த பக்கம் வழி இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல இந்த பக்கம் வழியில் எப்படி போங்க கைட் பண்றாங்க. இதுல கைட் பண்ணவங்க ஒரு சில பேர் நேற்று கழுத்து வரைக்கும் என்னுடைய கழுத்து வரைக்கும் தண்ணி இருந்தது. சாக்கடையிலே தண்ணியிலே இப்படியே ஓட்டிக்கொண்டே போய்கொண்டிருக்கேன். என்னுடைய வாகனம் சம்மரன் போல நீர்மொழி கப்பல் போக போய்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய உள்ளுணர்வை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நான் இந்த பக்கத்திலே என்னுடைய மனதிற்கு கேட்டபடி நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சுகமான ஒரு வார்த்தை, இந்த பக்கம் வழி இருக்கு போயிடலாங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு போயிடுங்க. ஆனா இன்னொருத்தர் சொல்றாங்க, அந்த பக்கம் போகாதீங்க இங்க போங்க. இப்படியாய் இது ஆண்டோடைய வார்த்தையா, இது நம்முடைய மனிதனுடைய வார்த்தையா, பேசக்கூடிய வார்த்தையை நம்மளால கேட்க முடியாது. ஆனால் தீர்க்கமாய் ஜெபித்து நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர்ல ரொம்ப தெளிவா ஒரு மின்னலை போல டப்புன்னு ஒரு இன்ஸ்டிங்க்ட் கொடுப்பார், ஒரு உள்ளுணர்வை கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். இதை அனுபவிச்சவங்க சொல்லுங்க பார்ப்போம். ஆமென் ஆமென். திடீரென்று ஆண்டவர் பேசுவார், நம்மோடு பேசுவார், இதுதான் அப்படின்னு பேசுவார். இன்று விசுவாசத்தோடு நாம் இருக்கின்ற வாழ்க்கையில கர்த்தர் சொல்றான காரியம், நான் உன் தேவன், நான் உன்னை சிருஷ்டித்தவன், உன் சூழ்நிலைகளையும் உன்னுடைய காரியங்களையும் உன்னுடைய காரணங்களையும் உன்னுடைய உபாதைகளையும் சுகவீனங்களையும் பலவீனங்களையும் உன்னுடைய பொருளாதார கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் உன்னுடைய குடும்ப சமாதானமின்மையும் எல்லாம் நான் அறிவேன். நீ என்னை பற்றி கொண்டிருக்கும் போது நான் உனக்கு பெரிய காரியத்தை நான் வாழ்க்கையில செய்வேன். 2 தீமோத்தேயு 3:5 எப்படியா சொல்கிறது, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதற்களாயும் இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்கள் நீ விட்டு விலகு. அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னோட கூட படித்த என் நண்பர் ஒருவர் இருக்கிறார். இப்படியாய் அவர் வேதாகம கல்லூரியில் படிக்கும் பொழுது அந்த வேதாகம கல்லூரியில் சில டிபேட்ஸ் போயிட்டு இருக்கோம். அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் சாத்தியமாகுமா? ஒரு நாள் நாங்க உட்கார்ந்து டிபேட் பண்ணும் பொழுது இப்படியான ஒரு காரியம் எழுந்தது. இந்த தேசத்துக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், நம்ம என்ன ஜெபித்தாலும் இது மாறப்போகுதா? மாறாது. இப்படியாய் இருக்கிற காரியங்களை பேசிக் கொண்டிருந்தோம். இந்த தேசத்தை குறித்து நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் செய்வாரா மாட்டாரா? ஒரு தரப்பினர் சொல்றாங்க, whatever that you pray for the nation, God is answering. இன்னொரு தரப்பு ஆட்கள் சொல்றாங்க, இந்த தேசத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறதே வேஸ்ட், ஆண்டவர் மாற்ற முடியாது. பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்,
ஆகும் எல்லாம் ஆகும் என்று நாம் பாடலை மட்டும் பாடிக்கொண்டிருக்காமல் தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை நாம் கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்க நிச்சயமாக செய்வார். எத்தனை தேசங்கள், எத்தனை மகா பெரிய பட்டணங்கள் சர்வாதிகளால் ஆண்டப்பட்டது. ஆனால் தேவனிடத்தில் விண்ணப்பத்தை வைக்கும்போது தேவன் அந்த தேசங்களை இன்று கர்த்தருடைய தேசமாக மாற்றிக் கொண்டிருக்கார். ஹல்லேலூயா, ஆமென். இன்று ஒரு செய்தியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்திய தேசத்திலே ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தை அதிகமாய் வளர்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படியாய் ஒரு மாநிலத்திலே அந்த மார்க்கத்தினுடைய கோவில்களை இடிக்கும்படியாய் ஒரு சட்டம் நிறைவேறுகிறது. அந்த மாநிலத்தில் இருக்கிற கோவில்கள் எல்லாம் இடித்து அந்த மார்க்கத்தினுடைய நபர்களையும் அடித்து உதைக்கிற காரியத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே என்ன நடக்கிறது ஆண்டவரே எங்க என்று. இப்படியாய் நன்மை தீமை அறியும்படியாய் கர்த்தருடைய ஒரு சித்தம் நாம் புரிந்து கொள்ள முடியாது. உள்ளுணர்வோடு கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மனிதர்களாகியும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. சிலர் சொல்லுவாங்க, உங்களுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, நம்ம பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்றோம், இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, பட் even though you pray, even though you read the Bible, even though you have the faith in God, but even also try this. Why can't you go and meet this consultant? Why can't you go and meet this analyst? Why can't you go and meet this magician? Why can't you go and meet this astrologer? உங்க வாழ்க்கையில நீங்க வசனத்தை வாசிக்கிறீங்க, எல்லாம் கொள்றீங்க, ஜெபம் பண்றீங்க, ஏன் நீ இவங்களை பார்க்க கூடாது? ஒரு அஞ்ஞானிகளை பார்க்க கூடாது, ஒரு ஜோசியக்காரனையும் இல்ல ஒரு 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 மந்திரம் பண்றவனையும் இல்ல உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்தை தீர்த்துக்கும்படியா ஒரு ஒரு பினான்சியல் அனாலிசிஸ் நீங்க ஏன் பார்க்க கூடாது? இப்படியே அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இவர்கள் எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருக்கலாம் இருப்பாங்க, அதன் பலனை மறுதளிக்கிறவர்களா ஆண்டரை மறுதளிக்கிறா இருப்பாங்க. நம்ம கிட்ட என்ன சொல்லுவாங்க, நீங்க இப்படி ட்ரை பண்ணலாம், அப்படி ட்ரை பண்ணலாம். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, from such turn away, having a form of godliness but denying the power thereof, from such turn away, because you know what, their impure thought and impure thinking and their sin mind is also being poured into your cup of mind. உங்களுடைய மனதிலே இப்படிப்பட்ட விஷமத்தை விதைக்கும் பொழுது தேவனை விட்டு நீங்கள் தள்ளி அப்படி யோசிக்கலாம்னு நினைப்பீங்க. என்னுடைய சரீரத்துல கடைசியா கத்தி படும் பொழுது, ஆபரேஷன் சர்ஜிக்கல் நைஃப், ஒரு ஆபரேஷன் கத்தி உடம்புல படும் பொழுது, ஒரு ஹெர்னியா ஆபரேஷன் இருக்கும், நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இதற்கு பிறகு என்னுடைய உடம்புல கத்தியே படக்கூடாது ஆண்டவரே, ஒரு சர்ஜரி இருக்கக்கூடாது, நீர் என்னை பார்த்துக் கொள்வீர். ஒரு முறை பல் வலிக்கும் பொழுதும் சரி, ஒரு முறை இப்படியா ஏதாவது காரணங்கள் இருக்கும் பொழுதும் வலிக்கும் பொழுதும் சரி, ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீர் எனக்கு வாக்கு பண்ணி கொடுத்திருக்க, என் நாமத்தாலே எதை கேட்கிறதை பெற்றுக்கொள்வாய். whatever that you have asked in my name that you shall receive என்று நீங்க சொல்லிருக்கீங்க. இப்படிப்பட்டதான் நடக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுவேன். இன்று வரைக்கும் கர்த்தருடைய தூய சித்தத்தினாலே பலத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே நான் சத்தியமாய் சொல்லுகிறேன், தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார். That was the last surgery which the surgical knife was being placed in my body. கடைசியாக அது மட்டும் தான் நடந்தது. Hallelujah. There are many more things which is happening in my life and happened in my life. I just said, God, I have crossed this level. It should not happen in my life hereafter. என்னுடைய வாழ்க்கையிலே இந்த ஒரு உபத்திரம் நடந்து முடிந்து விட்டது, இதற்கு பிறகு இந்த உபத்திரம் என்னுடைய வாழ்க்கை நடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிடுவேன். ஆண்டவர் என்ன இருக்க விட்டு வச்சுக்கிறார். ஆனா அநேகர் என்ன பண்ணுவாங்க, என் காதுலன்னு சொல்லுவாங்க, நீங்க இப்படி ட்ரை பண்ணலாமே, நீங்க அப்படி ட்ரை பண்ணலாமே. இப்படிப்பட்டதான ஒரு பொய்யான விசுவாசத்தையும் ஒரு அவிசுவாசத்தையும் விதைக்கிற, அவபக்தியை உண்டாக்குகிற, தேவ பக்தியின் விஷயத்தை தரித்திருக்கிற அந்த மனிதர்களிடத்திலும் அதன் பலனை மனிதர்களாக இருப்பவர்களிடத்திலும் நாம் விட்டு விலக வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். Glory be to God. கர்த்தர் நல்லவர். இன்று இரவு கர்த்தர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உண்மையாய் பேசிக் கொண்டிருக்கிறார், வல்லமையாய் பேசிக் கொண்டிருக்கிறார், பலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். 1 John chapter 4 verse 1, it says like this, Beloved, believe not every spirit, but try thy spirit whether they are of God, because many false prophets are gone out into the world. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சொல்லி தெரியுங்கள். நம்ம அநேகரை பார்ப்போம் வாழ்க்கையில, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு நினைப்போம். உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசின மாதிரி ஒரு ஃபீலிங், உங்களோட ரொம்ப நாள் பழக்கமான மாதிரி ஒரு ஃபீலிங் நம்ம சொல்லுவோம். நம்மளுடைய அவருடைய ஆவியை ஒத்துப்போம். ஏன்னா இந்த காலகட்டத்திலே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, Holy Spirit is interceding for us, for our prayer requests, for our sins.
பரிசுத்த ஆவியான நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய விண்ணப்பங்களுக்காகவும் பரிந்து பேசுற தேவனா இருக்கிறார். நம்முடைய ஒரு ஆவியும் பரிசுத்த ஆவியை கொண்டு ஆட்கொண்டு படுவதனாலே பரிசுத்த ஆவி எங்கெல்லாம் இருக்கிறாரோ, யார் இடத்துல எல்லாம் இருக்கிறாரோ அவருடைய ஆவி ஒத்து போகும். சில இடத்துல ஆவியே ஒத்து போவாதுங்க. இவருடைய ஆவியும் அவருடைய ஆவி ஒத்து போவாது. எல்லா இடத்துலயும் முரண்பாடா இருக்கும். கோபமா வரும், அவங்கள பார்க்கும்போது எரிச்சல் உண்டாகும். சில நல்ல பிசாசும் இப்படியா வருவான். தேவனுடைய நாம் மையப்படக்கூடாது, என்ன பண்ணுவான், 2 பேர் நல்ல ஆண்டரை பத்தி தேடுற கூட்டமா இருந்தா அவர் நல்ல வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவான். எப்படி உண்டு பண்ணுவான்னா, அவர்கள் ஒருத்தர் வெறுக்கும்படியாய், வெறுப்பை காட்டும்படியாய், ரொம்ப ஒருத்தர் ரொம்ப நிந்திக்கும்படியாய். Because the Spirit of God, when He intercedes, the Spirit of God sees whether you are in the right spirit. He connects you with the right people. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஆமென். கர்த்தர் பார்க்கிறார். உங்களுடைய ஆவிகள் அவருடைய கையில் இருப்பதனாலே அவருடைய மற்ற பரிசுத்த ஆவியை கொண்டு நடத்தப்படுகிற ஆட்களும் நீங்களும் ஒன்றாய் இருப்பீர்கள் என்றால் கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்களை உங்கள் கொண்டாந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல கூட்டி வைப்பார். ஆனால் இன்று தேவையில்லாத அநேக காரியங்கள் உண்டு. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கத்தோடு இருப்பதனாலே நீங்கள் எப்படியாய் விழுந்து விடும்படியாக அவர்கள் உங்களுக்கு சொல்லுவார்கள், இப்படி பண்ணுங்க சிஸ்டர், அப்படி பண்ணுங்க பிரதர், இப்படி பண்ணீங்கன்னா ஐ திங்க் there is a way. ட்ரை பண்ண அங்க வழி இருக்கும். வசனத்தையும் விசுவாசத்தையும் நம்பி இருக்கிற நீங்கள் உபவாசித்து நீங்கள் கேட்கிற காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்து கொடுப்பார். ஹalleluya. The more you fast, when you have the faith in God and trust in God and believe in His word, all the Bible verses which has been given to you for you to know who you are. You're the most powerful species in the whole planet. ஒரு வல்லமையுள்ள ஒரு சிருஷ்டிகரிப்பாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அநேக சிருஷ்டிப்பை காட்டிலும் உங்களிடத்துல அவர் பலனை கொடுத்திருக்கிறார். அவருடைய சாயலை பெற்றவர்களா இருக்கிறீர்கள். You've been created on His own image. 2 Corinthians chapter 11 verse 13 to 15. 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 13-15 வசனங்கள். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டுள்ளா இருக்கிறார்கள். அநேகர் சொல்லுவாங்க, நான் இப்படிப்பட்ட சபைகளுக்கு போனது உண்டு, உங்களுடைய செயின், மோதிரம், தாலி எல்லாம் கொடுத்துருங்க, ஆண்டர் கொடுத்துருங்க, நீங்க முழுசா ஆண்டர் கொடுத்துருங்க. ஆண்டர் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார். உங்களுடைய நகையை பார்க்கவில்லை, உங்களுடைய ஆர்னமெண்ட்ஸ் ஆண்டர் பார்க்கல. அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ரொம்ப அழகா பேசுவாங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படியா இருக்க வேண்டும், அப்படியா இருக்க வேண்டும். தேவனை பற்றி ஒரு பேச்சு கூட இருக்காது. பரிசுத்தத்தை பத்தி பேசுவாங்க, ஆனா பரிசுத்தமா இருக்க மாட்டாங்க. பிசாசு அவங்களை விழ வைப்பான். ஏன்னா காரணம், ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டிருக்கிறோம்னா we fall. 15 வசனம் சொல்கிறது, ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதா இருக்கும். நல்ல ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க. பிசாசு கொஞ்சம் கொஞ்சமா நுழைவான், பணத்தாசையை காட்டுவான். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு லேண்டு, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு காரு, இதெல்லாம் அவங்ககிட்ட இல்லையோ அதில் ஒரு கிரேஸ் ஒரு காட்டுவான். கொஞ்சம் கொஞ்சமா விழுந்து போகும்படியாய் என்று கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற காரியம், வசனத்தை மட்டும் நம்பும்படியாய், விசுவாசத்தை கை கொள்ளும்படியாய், ஸ்திரமாக இயேசு கல்வாரிலே உங்களுக்கு சிந்திருக்கிற ரத்தத்தை மட்டும் நம்பும்படியாய் நீங்கள் நம்பியிருக்கிற பட்சத்திலே நீங்கள் வாழ்கின்ற முழு நாள் சந்தோஷம், சமாதானம், ஐஸ்வர்யம், சம்பத்தமா இருப்போம் வாழ்க்கையில் இருக்கும். No heart diseases, no lung diseases, no kidney diseases, no brain diseases can come and conquer you. எந்த ஒரு மூளை சுகவீனமோ இருதய சுகவீனமோ உங்களுடைய எந்த ஒரு சரீரத்தினுடைய அவயங்களும் கர்த்தர் பார்த்துக்கொள்ள விசுவாசம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். இப்படியா கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற காரியங்கள் அவபக்திக்குண்டான காரியங்கள் அல்ல, பக்திக்குண்டான காரியங்கள். God talks to us about faith, not about the unfaith, the defaith. Titus chapter 1 verse 16. தீத்து 1 அதிகாரம் 16 வசனம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களா இருக்கிறார்கள். உங்கள் குடும்பத்துல ஒரு கடன் பிரச்சனையா, குடும்பத்துல ஒரு வியாதியா, சந்தோஷம் இல்லாம சூழ்நிலையா, என்ன ஒரு எரிச்சல் யார் மூலியமா வருதோ இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டுகிறேன். இருதய நோவை உண்டு பண்ணுகிற சாத்தானை இயேசு நாமத்தினால கட்டுகிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள்.
உங்களுடைய வழியிலே, உபாதைகளிலே, கஷ்டங்களிலே, பொருளாதார சூழ்நிலையிலே, உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய வேலைகளிலே, உங்களுடைய சம்பளங்கள் எதுவாய் பிரச்சனையா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையை செய்து கொடுப்பார். காரணம், இன்று நம்மை சுத்தி இருக்கிற அநேக அவிசுவாசங்கள், அநேக அவபக்திகளும், இன்று பரிசுத்த போர்வையை போத்தி கொண்டிருக்கிற அநேகருடைய வாரத்திலிருந்து வந்த ஒரு அவபக்தியினுடைய வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். வல்ல காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்பும் பொழுது பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நிலையான காரியங்களையும் வல்லமையுள்ள காரியம் வாழ்க்கையை செய்வார். நன்றியோடு நாம் இருக்கும்படியே கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசத்தை நாம் விட்டு விடாமல் தேவனுடைய ராஜ்யத்தை படி நாம் பின்பற்றும்படியே கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த நாட்களிலே ஜெபிக்கும்படியாய் 3 விண்ணப்பங்களை நான் வைக்கிறேன். சகோதரி பிரீதா அவர்கள் முன் வந்து ஜெபிக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக சகோதரன் டேவிட் அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய், விசுவாசத்தை இன்னும் கொடுக்கும்படியாய், கர்த்தர் பலனை கொடுக்கும்படியாய், மகனை சாட்சியாக நிறுத்தும்படியாய், குடும்பத்தை ஆண்டவர் இன்னும் உயர்த்தும்படியாய், அநேக புதிய வேலைகளை கொடுக்கும்படியாய் ஜெபித்துக் கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். 2வது விண்ணப்பம், சகோதரி ஜெனிஃபர் ஜான் அவர்கள் இன்று நம்மத்திலே இருக்கிறார்கள். அவர்களுடைய 2 வியாபாரத்திலும் கர்த்தர் சரி செய்து கொடுக்கும்படியாய் பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறார்கள். பெரிய பொருளாதார ஒரு சீர்கேடை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் முழுமையாக திரும்பி எடுத்துக்கொண்டு வரும்படியாய், உயர்நிலையில் வைக்கும்படியாய், கர்த்தர் இழந்ததை எல்லாம் இயேசுவின் நாமத்தால் பெற்றுக்கொள்ளும்படியாய் சகோதரி ஜெனிஃபர் ஜானுக்காகவும் பிரதர் ஜானுக்காகவும் ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக சுகவீனப்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய 99 வயது மூதாட்டி கிறிஸ்டபல் ஜெயபூர்ணி என்னுடைய தகப்பனுடைய தாயாருக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாய், கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபித்துக் கொள்ளும்படியாய், அநேக ஏழை எளிய மக்கள் இந்த மழையினாலே கஷ்டப்படாதபடிக்கு, உபாதையினாலே கஷ்டப்படாதபடிக்கு ஜெபித்துக் கொள்ளும்படியாய் தாழ்மையாய் பட்சமாய் அன்பு சகோதரி அழைத்து இந்த விண்ணப்பங்களை கொடுக்கிறேன். ஜெபிக்குமாறு. ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகள் மத்தியிலே வாசமா இருப்பவரே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, எங்கே 1-2 பேர் என்ற நாமத்துல கூடியிருக்கிறீங்களோ அந்த இடத்துல பிரசனமா இருப்பேன் என்று சொன்ன தேவன் தகப்பனே, எங்கள் மத்தியில நீர் பிரசனமா இருப்பதற்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பண்மணி போல பாதுகாத்தீர், போக்குல வரலும் எங்களை பாதுகாத்து வந்தீர் சுவாமி. தகப்பனே, இந்த நாள்ல பார்க்கும் பொழுது அநேக இடங்கள்ல தகப்பனே மழையினால மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. ஆனால் தகப்பனே, எங்களையோ சுவாமி தப்பா நீங்க பத்திரமாக வைத்திருக்கிறீர், அதுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கண்மலையில் மேல் கட்டப்பட்ட வீடுகளை போல சுவாமி அப்பா எங்கள் இல்லங்களே ஆண்டவரே தகப்பனை பத்திரமாக சுகபத்திரமாக வைத்திருக்கிறோம். கிருபைக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி தகப்பனே அப்பா, இந்த மழை நாட்கள்ல கூட கர்த்தாவே ஒரு சேதமும் இல்லை தொடாதபடி அப்பா நீங்க பத்திரமாய் பாதுகாத்திருக்கிறோம். உடைய கிருபைக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி அப்பா. இந்த அருமையான நேரத்துல கூட கர்த்தாவே உடைய வார்த்தைக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாட்கள்ல தகப்பனே எங்களை சுற்றிலும் அநேக காரியங்கள் தகப்பனே எங்களை நெருக்கி கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை தேவரே நீர் அறிவீரப்பா. நன்மை தீமை அறியாதபடிக்கு சுவாமி ஆண்டவரே அப்பா, நோயாளிகளுக்கும் ஆண்டவரே அப்பா, மேய்ப்பனின் சத்தத்துக்கும் ஆண்டவரே அப்பா வித்தியாசம் தெரியாதபடி கர்த்தாவே சில வேளைகளை நாங்கள் குழம்பி போய் விடுகிறோம் தகப்பனே. தேவரீர் அப்பா, உம்முடைய சத்தத்தை கர்த்தாவே கேட்டடைகிற ஞானத்தை எங்களுக்கு தருபடியாய் ஜெபிக்கிறோம். என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை கேட்கும் என்று சொல்லி அப்பா நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா, வேதத்துல சொல்லியிருக்கீங்கப்பா. அவனமாய் தகப்பனே மேய்ப்பனே உங்களுடைய சத்தத்தை கேட்கிற ஞானத்தை எங்களுக்கு அப்பா கேட்டு அறிகிற ஞானத்தை எங்களுக்கு தருபடியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவ நீரோ அப்பா இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ஆம் சுவாமி, அநேக வேலைகளை தகப்பனே மாம்சமுள்ள மனிதனுடைய முகத்தை பார்த்து நாங்கள் ஏமாந்து போன நாட்கள் உண்டு சுவாமி. தேவரீர் அப்படி அல்லாதபடிக்கு தகப்பனே அப்பா கர்த்தாவே மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர்களை ஆராய்ந்து அறிகிற ஞானத்தை எங்களுக்கு நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. வலது பக்கமும் இடது பக்கம் நாங்கள் சாயும் பொழுது இதுவே வழி என்று சொல்லி அப்பா வழி நடத்துகிற உங்களுடைய சத்தத்தை கேட்கிற அந்த ஞானத்தை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா இந்த நேரத்துல கூட கர்த்தாவே அப்பா அருமையான டேவிட் பிரதற்காக ஜெபிக்கிறோம். நீண்ட நாட்களுக்கு பிறகு தகப்பனே எங்கள் மத்தியில் அவர்கள் வந்திருக்கிறார்கள், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பலவீனத்துல உங்களுடைய பலன் பூர்ணமாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆனாலும் தகப்பனே இதோ புதிய இருதயத்தை உனக்குள் வைக்கிறேன் என்று சொன்ன வசனம் தேவே அப்பா அந்த இருதயத்தை நீங்க புதிதாக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மட்டும் இந்த பலத்தை போல் அல்லாதபடிக்கு புதிய பலத்தால் கர்த்தாவே அவரை நீங்க இடைக்கட்டும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே ஆஞ்சியோ பண்ண வேண்டுமா என்ன எங்களுக்கு தெரியலப்பா, நீங்க ஆண்டவரேப்பா வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே டாக்டருடைய கரம் அவருடைய சரீரத்துல வைக்கிறதுக்கு முன்பாக தேவரே நீர் முந்தி உன்னுடைய கரத்தை தகப்பனே மகன் மீது நீங்க வைக்கும்படியா ஜெபிக்கிறோம். தளமுள்ள கரத்தால் மகன் சுகமடையட்டும் சுவாமி. ஆண்டவரே வருகிற நாட்கள்ல வெகு சீக்கிரத்துல சுவாமி புதிய பலத்தோடு மகன் தகப்பனை எழும்பி தன்னுடைய வேலைகளை செய்யும்படி
முடியாத கிருபை பாராட்டுங்க. அம்மா அந்த நாள் வரையிலும் சுவாமி தேவைகள் சந்திக்கப்படட்டும் சுவாமி. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எடுக்கிற எல்லா ட்ரீட்மெண்ட்ஸையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அப்பா, நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி மகனுக்கு நீங்க வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. சுகத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா குழப்பங்கள் கவலைகள் எல்லாம் எடுத்து போடுங்க. விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்துங்க தகப்பனே. அப்பா கர்த்தாவே, இன்னும் சுவாமி உமக்கென்று கர்த்தாவே அப்பா சாட்சி கொடுக்கிற ஒரு மகனாக அவர்களை நீங்க வைக்கும்படியா ஜெபிக்கிறோம். அநேகருக்கு தகப்பனே ஒரு சாட்சியாக இருக்கும்படியாக அவரை நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. இதே போல தகப்பனே அருமையான ஜெனிஃபர் சிஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே மட்டும் கர்த்தாவே இந்த வியாபாரத்துல அநேக தோல்விகள் சுவாமி, ஆனாலும் தகப்பனே நீர் வெற்றி தருகிற தேவன் தகப்பனே. அந்த பினான்சியல் காரியத்துல, அந்த பிசினஸ் காரியத்துல அப்பா வருகிற நாட்களில் நீர் ஆலோசனை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், ஆனாலும் உன் வாய்க்கால்களை நிரப்புவேன் என்று சொன்னீர் அல்லவா அப்பா. தகப்பனே இந்த நாட்கள்ல தகப்பனே பிசினஸ் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம் சுவாமி, ஆனாலும் வாய்க்கால்களை நிரப்பும்படியாக ஆண்டவரே அவர்களுக்கு தகப்பனே அப்பா வர வேண்டிய பணங்கள் வந்து சேரும்படியாக தகப்பனே அவர்களுடைய பண்டக சாலை தேவரே நீங்க நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்கள் ஒன்றுக்கும் குறைவுபடாதபடிக்கு தகப்பனே எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். வருகிற நாட்கள்ல கையின் பிரயாசத்துல ஒரு நிறைவை காணும்படியாக கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா கடன் பாரங்களை ஆண்டவரே எடுத்து போடும்படியா ஜெபிக்கணும். நீங்க ஆலோசனை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ விசாலமான வாசல்கள் உனக்கு முன்பாக திறக்கிறேன் என்று சொன்னவரே, வருகிற நாட்கள்ல தகப்பனே இந்த பிசினஸ் காரியங்களை ஒரு புதிய வாசல்களை அவர்களுக்கு திறந்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கிருபை பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க. நீ உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்ன தேவனே அப்ப வருகிற நாட்கள்ல சுவாமி அவர்கள் அநேகருக்கு தகப்பனே உதவி செய்கிற அளவுக்கு தகப்பனே அவங்க கையின் பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. பன்மடங்காக தகப்பனே மகிழ்ச்சியாக கிருபை பாராட்டுங்க. ஈசாக்கு விதை விதைத்த பொழுது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றானே, அதே போல சுவாமி இவர்கள் கண்ணீரோடு கர்த்தாவே அப்பா அந்த பிசினஸ்ல விதைக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு பதிலாக ஆண்டவரே நூறத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் மூலியமாக அநேகருக்கு தகப்பனே அப்பா அப்பா இவர்கள் அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக, அநேகருடைய கர்த்தாவே வாழ்க்கையில இவர்கள் ஒரு மாறுதலை கொண்டு வருகிற ஒரு பிள்ளைகளாக தகப்பனே அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவருடைய கரங்களை நீங்க மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. அந்த பிசினஸ்க்கு நீங்க தலைவரா இருங்கப்பா. ஆலோசனை கொடுங்க, வழிநடத்துங்க தகப்பனே அப்பா. இவர்களை வஞ்சிக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளை இயேசு நாமத்தில் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு எதிராக எய்கிற எந்த ஆயுதத்தை தேவரே நீங்க வாய்க்காம போகும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. அவிதமாய் தகப்பனே அருமையான பாட்டியமாக்காக ஜெபிக்கிறோம். இம்மட்டும் தகப்பனே அவர்களை நீங்க காத்து வந்தீங்களே அதற்காக நன்றி சுவாமி. பிள்ளைகளை காணும்படியான கிருபை தந்த தயவுக்காய் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா இன்னும் தகப்பனே அவர்கள் இன்னும் பலத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய ஆண்டவரே சித்தம் அவர்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் வரை தகப்பனே அந்த மகளை கர்த்தாவே நீங்க ஆண்டவரே அப்பா பரிபூர்ண சுகத்தோடு வைக்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு ஆண்டவரே அப்பா இன்னும் என்னென்ன சித்தம் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே உமக்கு நிறைவேறத்தக்கதாக என்னென்ன சித்தங்கள் இருக்கிறதோ உமக்கு என்று கர்த்தாவே அவர்கள் இன்னும் அவர்கள் என்னென்ன காரியங்கள் செய்ய நீருக்கு சித்தமா இருக்கிறீரோ அதன்படி தகப்பனே அந்த மகளுக்கு தகப்பனே இன்னும் ஆண்டவரே ஆயுசு நாட்களை நீங்க கூட்டி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். உமக்கு சித்தம் இருந்தால் தகப்பனே அப்பா அந்த மகளுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்க. இன்னும் அநேக காரியங்களை அவர்கள் கண்டு உம்மை துதிக்கத்தக்கதாக தகப்பனே அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான தாயாக இருக்கும்படியாக ஆண்டவரே அவர்களை நீங்க பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்னும் சுவாமி வர தடைப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மழை நாள்ல ஆண்டவரே அநேகர் வீடுகளுக்குள்ள தண்ணீர்கள் பூந்து கத்தாவே அநேக ஜனங்கள் கஷ்டப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்காங்க சுவாமி. ஆண்டவரே தகப்பனே இந்த மழையை கத்தாவே எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. எல்லா நீர் நிலைகளும் ஆண்டவரே அப்பா நிரம்பி வழிகிறது. அதற்காக நன்றி சுவாமி, நன்றி. ஆனாலும் ராஜா இந்த மழையானது பெருத்த சேதத்தை ஏற்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே இந்த மழையை நீங்க ஆசீர்வாதமான மழையாக மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். இது சாபக்கேடான மழையாகாதபடிக்கு சுவாமி ஆசீர்வாதமான மழையாக வர்ஷிக்க பண்ணும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கொஞ்ச இடத்துல அதிக மழை தண்ணீரா கத்தாவே அப்பா பயிர்கள் எல்லாம் அழுகி போகிறது. இன்னொரு பக்கத்துல மழையே இல்லாதபடிக்கு கத்தாவே காய்ந்து போயிருக்கிறது. அப்படி இல்லாதபடிக்கு சுவாமி ஆண்டவரே நீர் கத்தாவே பச்சவாதம் இல்லாத தேவன், தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அப்படியே தகப்பனே எல்லா இடத்துக்கும் மழை மேகங்கள் சீராய் ஆண்டவரே அப்பா ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகட்டும் சுவாமி. ஒரு இடத்துல மழை அதிகமாக வந்து சேதத்தை ஏற்படுத்தாதபடிக்கு, ஒரு இடத்துல பஞ்சங்கள் வராதபடிக்கு எல்லா இடத்துக்கும் மழை மேகங்கள் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆண்டவரே அப்பா இந்த மழைனால எந்த சேதமும் யாருக்கும் வராதபடி தேவரே அப்பா கிருபை பாராட்டுங்க, கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா யாரெல்லாம் கத்தாவே இந்த நல்ல நேரத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்களோ அவர்களுக்கு என்று தகப்பனே நீங்க போஷிங் அப்பா அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே கவர்மெண்ட்டுக்கு நல்ல ஞானத்தை தாங்க. விதமான நாட்கள்ல சுவாமி எப்படி ஆண்டவரே மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஞானத்தை ஆண்டவரே எங்களுடைய கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்கும் நீங்க தரும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு உதவி செய்கிற கரங்களை நீங்க ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்களை நீங்க பலப்படுத்தி அந்த அவர்கள் ஆண்டவரே அப்பா உதவி செய்யும் பொழுது அவர்களுக்கு எந்த பலவீனம் வராதபடிக்கு எந்த சேதம் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா வருகிற நாட்கள் இன்னும் அதிகமாக மழை இருக்கும் என்று சொல்கிறார்கள் சுவாமி. தயவாய் தகப்பனே மனமிறங்கும் சுவாமி. ஆண்டவரே இந்த மழை மேலும் கர்த்தாவே மேலும் எந்த பிரச்சனை
பிரச்சனையும் கொண்டு வராதபடிக்கு, இந்த மழையினால தண்ணீர்கள் தேங்கி இருப்பதனால, மழை நீரோடு கழிவு நீர்கள் சேர்ந்திருப்பதனால, இன்னும் இந்த கொள்ளை நோய்களும் ஆண்டவரே அப்பா வராதபடிக்கு தேவரீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இன்னும் ஒரு சில நாட்கள்ல எல்லாம் ஆண்டவரே பழையபடி மாற, ஆண்டவரே இந்த மழை தண்ணீர் எல்லாம் வற்றி போக, ஆண்டவரே ஜனங்கள் தைரியமாக அப்பா சந்தோஷமாக வெளியில வரும்படியாக கிருபை பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா எங்களுடைய அன்பான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்பொழுது மழை நிமித்தமாய் வீட்டுல இருக்கிறாங்கப்பா. மீண்டுமாக தகப்பனே இந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய அன்பான சகோதர சகோதரி வேலைக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. வேலையில அதிக டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்குது சுவாமி. அல்ல அப்பா வேலை தளத்துல ஆண்டவரே வேலை செய்யக்கூடிய ஞானத்தை பிள்ளைகளுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை தளத்துல நீ அவர்களோடு கூட இருங்க. யோசிப்பை போல தகப்பனை வழி நடத்துங்க. காரிய சித்தியாய் அவர்களை மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கப்படட்டும் சுவாமி. எங்களை ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிறதான கொஞ்சத்தை உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். தேவரீர் அதை நிறைவாக்குங்க. மீதியான துடிக்கைகளை எடுக்கிற ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு குடும்பமும் பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே இந்த மழை நாள்ல வெளியில போகும்பொழுது வரும்பொழுதும் தெய்வீக பாதுகாப்பு அவர்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா அந்த குளிர் காலத்துல கூட கர்த்தாவே எந்த விதமான ஆண்டவரே அப்பா நோய்களும் வராதபடிக்கு, ஆண்டவரே பலவீனங்கள் வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த நேரத்துல கூட கர்த்தாவே அன்மையான சுஷீலனாக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நேற்று தினத்துல கூட கர்த்தாவே அப்பா அவரை நீங்க பாதுகாத்தீங்களே அதற்காக நன்றி சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தொடர்ந்து கர்த்தாவே அவர்கள் எங்க வெளியில சென்றாலும் உடைய ஆண்டவரே தெய்வீக பாதுகாப்பும் வழிநடத்தலும் எப்பொழுதும் அவர்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வேலையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தை செய்யும் பொழுது அநேக பாடுகள் தகப்பனே, அது பாடுகள் மத்தியில சுவாமி ஊழியத்தை தொடர்ந்து செய்ய மகனுக்கு நீங்க பலத்தை கொடுத்திருக்கிற நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இன்னும் வருகிற நாட்கள கூட கர்த்தாவே இன்னும் வைராக்கியமாக இன்னும் ஆண்டவரே வென்று எழும்பி ஆண்டவரே பிரகாசிக்க தகப்பனே அப்பா மகனுக்கு பலத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. சத்துருவானன் கொண்டு வருகிற எல்லா விதமான பலவீனங்கள் அசதிகள் சோர்வுகள் ஆண்டவரே எல்லா விதமான கர்த்தாவே அப்பா டிப்ரெஷன் காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. அவைகளை மேற்கொள்கிற பலத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா நல்ல ஆண்டவரே ஹெல்த் தாங்க. அதே போல ஆசீர்வாதிங்கப்பா. இந்த முதுவயதுல கூட கர்த்தாவே உமக்கென்று கர்த்தாவே அநேக ஆத்மாக்களை ஆண்டவரே அப்பா ஆத்மாக்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறாங்க. அவர்களுக்கு நல்ல சுகமெல்லாம் ஆரோக்கியத்தை தாங்க ஆண்டவரே. உடைய வருகை சமீபமாக இருக்கிறது தகப்பனே. அறுவடை மிகுதி ஆட்களோ குறைவு என்று சொல்லியிருக்கீங்கப்பா. மகள் அநேக அறுவடை செய்யும்படியாக மகளுக்கு ஆண்டவரே அப்பா ஓட வேண்டிய நாட்கள் அநேகம் உண்டு, ஓட வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு சுவாமி. அதற்கேற்ற பலனை அவர்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா அதே போல கர்த்தாவே ரேஷ்மாக்கா கூட ஜெபிக்கிறோம். மகளை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த குடும்பத்துல தெய்வீக சமாதானத்தை தேவன் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஊழியத்தை அனுதினமும் செய்து அநேகருக்காய் பாரப்பட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே இவருடைய சிறையிருப்பை நீர் மாற்றி ஆண்டவரே இரட்டிப்பான நன்மை இவர்கள் குடும்பத்துக்கு நீங்க தரும்படியா ஜெபிக்கிறோம். யோபுக்கான எல்லாவற்றையும் நீர் வேலி அடைத்தீரே அவண்ணமாய் சுவாமி. இவர்களுடைய எல்லாத்தையும் தேவனே நீங்க வேலி அடைக்கும்படியா ஜெபிக்கிறோம். சத்துருவானவன் ஆண்டவரே இவர்கள் மீது கையை போடாதபடிக்கு சுவாமி. ஆண்டவரே இவருடைய சொத்துக்கள், இவருடைய சம்பத்துக்கள், இவருடைய அப்பா பொருட்கள், இவர்களுடைய ஆண்டவரே ஹெல்த் எல்லாவற்றையும் தேவனே வேலி அடைக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா வீட்டை சுற்றிலும் வேலை அடைங்க. போக்குல மக்கள் விசேஷ பாதுகாப்பு ஒவ்வொருத்தரோடு கூட இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே ஊழியத்தின் காரியங்களை கர்த்தாவே தேவைகள் உண்டு உமக்கு தெரியும். தேவைகளை சந்தித்து தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இவர்களுக்கு எதிராக ஏற்படுகிற எந்த ஆயத்தையும் தேவையை நீங்க வாய்க்காம போகும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் கண்ணீரோடு கர்த்தாவே விதைக்கிற ஒவ்வொரு விதையும் ஆண்டவரே அப்பா நூறத்தனையாய் பலனை தரும்படியாக ஆண்டவரே கம்பீரமான அறுவடைகளை பெறும்படியாக தகப்பனே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல கர்த்தாவே ஊழியத்துல என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டு இருக்காங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தாவே ஏற்ற வேலையில நீங்க வாய்க்க பண்ணும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பான ஸ்மைலியாக்காக, பேட்ரிக் அண்ணாக்காக, நிதின்காக கூட ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதிங்க. போக்குல மக்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அக்காவுடைய வேலையை கூட இந்த காலத்துல கொடுக்கிறோம் சுவாமி. எல்லா டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு வேலையை லகுவாக்கி தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல கூட கர்த்தாவே கூடியிருக்கிற எங்க ஒவ்வொரு குடும்பங்களையும் கூட ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே இன்னும் ஆண்டவரே அநேகம் பேர் வர தடையோடு இருக்கிறாங்க, பலவீனத்தோடு இருக்காங்க. அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். மேரி சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. மார்ட்டின் பிரதருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் வர்ஷாக்காக ஜெபிக்கிறோம். மொலனுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டோடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஆனுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. என்ன தடைகள் என்ன கஷ்டங்கள் எங்களுக்கு தெரியலப்பா. எதுவாக இருந்தாலும் சுவாமி எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. வருகிற நாட்கள் அவர்களும் எங்களோடு கூட இணைந்து நாங்கள் ஒரே குடும்பமா நோக்கி பார்த்து ஆண்டவரே அப்பா எலியாவின் நாட்கள்ல கர்த்தரே தேவன் என்று சொல்லி முகம் பெற விழுந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அப்படியாக சுவாமி நாங்கள் ஒவ்வொருவராய் கூடி தகப்பனே ஒரே குடும்பமாய் இதே நேரத்துல அன்றே நாங்கள் ஒரு
இந்த மழைக்காக ஜெபிக்கிறதே, இந்த மழைனால யாரும் பாதிக்காதபடிக்கு தகப்பனே தகப்பனே அப்பா நோவா காலத்துல ஆண்டவரே நோவாவோடு கூட நீரே அந்த வாக்குத்தத்தத்தை தயவாய் நினைவு கூறுங்கப்பா, தயவாய் நினைவு கூறுங்கப்பா. எங்கள் சென்னை பட்டணத்தை கரத்துல கொடுக்கிறோம் சுவாமி. மழை பட்டணத்து ஜனங்கள் பாதிக்காதபடிக்கு தேவரீர் கிருபைக்கு கூறும்படியாக தயவாய் விடத்தில் தாழ்மை நாங்கள் தாழ்த்தி நாங்கள் Amen. Glory be to God. கர்த்தர் தாமே இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் கர்த்தர் பதிலளிப்பார். ஸ்திரமான ஆசீர்வாதமான நடத்துவாராக. சேர்ந்து சொல்லுவோம். ஜெபத்தை செய்த வேண்டுதலை ஏறெடுத்த அருமை சகோதரியும் அவருடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக இயேசுவின் நாமத்தினாலே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Amen. Benediction, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் இந்த நாளிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தோடு இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பலத்தக்காரம் உங்களோடு இருந்து உங்களை தாங்கி உங்களை வழிநடத்தி உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அனைத்தையும் சரி செய்து கொடுத்து உங்களை பலமாய் சாட்சியாய் நிறுத்துவாராக. Amen. Glory be to God. Praise be to God. Tomorrow at 8 o'clock we're going to join together and worship God in the same time. நாளை இரவு சரியாக 8 மணிக்கு நாம் ஒன்று சேர்ந்து துதிக்க போகிறோம். எல்லா விண்ணப்பங்களையும் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலையும் குடும்ப ஜெபத்திலையும் ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Thank you all. God bless you. Good night. Thank you, Na. Good night, Na. Thank you, Ma. God bless you. Thank you. Thank you, brother. Good night. Thank you, brother. Thank you. God bless you. Thank you.